ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கு அங்கங்கே நம்ம வீடியோக்களில் அந்த ஃபோட்டோஸ் மாதிரி நம்ம வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஃபோட்டோஸை நம்ம நினைக்கிற ஃபோட்டோஸை கூகுள்லேயோ அல்லது வேறு வெப்சைட்ஸ்லேயோ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய வீடியோக்களுக்கு காப்பிரைட் வரத்துக்கான பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்ததுலேருந்து அந்த ஒரு காப்பிரைட் அதிகமாக யாருக்கும் வராத அளவுக்கு ஒரு சேஃபாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான வீடியோஸ் மட்டும் இல்லை, நமக்கு தேவையான ஃபோட்டோஸை கூட நம்ம ஏஐ மூலிமா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது நம்ம டவுன்லோட் பண்ணுற பிக்கை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்படி ஏஐ மூலிமா நம்ம நமக்கு தேவையான ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்டெப்பு தான், ஓகேங்களா? எனக்கு ஏஐயில் யூஸ் பண்ண தெரியாதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம், எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்களை போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 ஆப் வேணும். ஒன்று ChatGPT, இன்னொன்று கூகுள் ஜெமினி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ChatGPTக்குள்ளே போய்க்கோங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது பிரியாணி, ஓகேங்களா? நான் இப்போ இங்கே சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டு, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ ஷோ ஆகிற மாதிரி பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். என்னென்னா சிக்கன் பிரியாணி அல்லது ஏதோ பிரியாணி அதோடைய ஃபோட்டோவை நம்ம ஏஐ மூலிமா ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ChatGPTக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நார்மல் தமிழில் பிரியாணி ஃபோட்டோக்கான ப்ராம்ப்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இங்கிலீஷில் கொடு அப்படின்னு மட்டும் நீங்கள் போடுங்க. இங்கிலீஷில் ஒரு ப்ராப்பரான ப்ராம்ப்ட் அது கொடுக்கும். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணுங்கள். நான் சொன்ன கூகுள் ஜெமினி அப்படிங்கிற அந்த ஏஐ டூல்குள்ளே போய்க்கோங்க, அந்த ஆப்குள்ளே போய்க்கோங்க. அதில் அதை பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரே செகண்டில் உங்களுக்கு தேவையான நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரான ஒரு ஃபோட்டோவே அது ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு காப்பிரைட்டும் வராது, ஓகேங்களா? பயப்படவே தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஒரு டைம் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதையே உங்களுடைய எல்லா வீடியோ ஷார்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.